ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்தாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்பொழுது ரஃப்பாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்லா இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி போட்டுக்கோங்க. அதே நல்லா வெங்காயத்து கூடவே சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 1 மினிட் வதக்கிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சும்மா ரஃப்பாக பிச்சு போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வரைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாமா. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எல்லாம் பொரிஞ்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சட்னி ஆட் பண்ணிக்கலாம், அரைச்ச சட்னியை. இப்போ ஜாரி வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சுடான இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.